ஜகாத் எப்பொழுது கடமை? எவரிடம் 52 தோலா வெள்ளி அல்லது 7 தோலா தங்கம் இருக்கிறதோ அல்லது ஏதாவது ஒன்றின் அதாவது தங்கம் வெள்ளியின் தொகை ரொக்கமாக கைவசம் உள்ளதோ அவரின் மீது ஜகாத் கடமையாகும். பணம் ரொக்கமாக இருந்தால் வெள்ளியின் கணக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். நூல் துர்ருல் முஹ்தார் பாகம் 2 பக்கம் 299. வியாபார பொருட்கள் வெள்ளியின் விலைக்கு சமமாக இருந்தால் அவற்றிலும் ஜகாத் கடமையாகிவிடும். நூல் ஜவாஹிருக்கு பாகம் 1 பக்கம் 384. துர்ருல் முஹ்தார் பாகம் 2 பக்கம் 267. 52 தோலா வெள்ளி என்பது 612 கிராமும் 360 மில்லி கிராமும் ஆகும். அதாவது சுமார் 612 கிராம் ஆகும். 7 தோலா தங்கம் என்பது 87 கிராம் 480 மில்லி கிராம் ஆகும். அதாவது சுமார் 87 கிராம் ஆகும். ஜகாத் தகுதியுடையவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஜகாத் என்னும் தர்மங்கள் எல்லாம் மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும் ஜகாத்தை வசூலிப்பவர்களுக்கும் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடனாளிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிபவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உரித்தானதாக அல்லாஹ் ஏற்படுத்திய கடமையாகும். அல்லாஹ் யாவையும் மிக்க அறிந்தோனும் ஞானமுடையோனுமாய் இருக்கின்றான். இவ்வசனத்தில் அஸ்ஸதகாத் என்பதற்கு ஜகாத் என்பது கருத்தாகும். இவ்வசனத்தில் ஜகாத் பணத்தை அடைய உரிமை பெற்றவர்கள் எவர்கள் என்னும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒன்று அல் ஃபுகரா என்பது அல் ஃபகீர் என்பதன் பன்மை சொல்லாகும். ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவுக்கு பொருள் வசதி பெறாதவர்களுக்கு இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. 2 அல் மசாகீன் என்பது அல் மிஸ்கீன் என்பதன் பன்மை சொல்லாகும். எப்பொருளும் பெறாத ஏழை என்பது இதன் பொருளாகும். 3 அல் ஆமீன அலைஹா அதை வசூலிப்பவர் என்பது பொருளாகும். ஜகாத் தொகையை வசூலிப்பவர் வசதி பெற்றவராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஜகாத் வரியை பெற்றிடும் ஊழியத்தை செய்வார்களாயின் அவ்வூழியத்திற்கு தக்கவாறு ஜகாத்திலிருந்து கொடுக்கலாம். அவர் வசூல் செய்த ஜகாத் பணத்தை தவறவிட்டால் அவருக்கு அப்பொருளிலிருந்து ஜகாத் கொடுக்க கூடாது. ஜகாத் கொடுப்பவர் இத்தகைய அதிகாரிகளிடம் கொடுக்காமல் அரசிடம் நேரடியாக செலுத்திவிட்டாலும் இவர்களுக்கு இப்பொருளிலிருந்து கொடுக்க கூடாது. 4 அல் முஅல்லஃபத்துல் குலூபுஹும் புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் என்பது இதன் பொருளாகும். இவர்களுள் முஸ்லிம்களும் இருந்தனர், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தனர். இவர்கள் வலுவல்லவர்களாகவும் ஆள் பெருக்கம் அதிகம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். இவர்களுள் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்காகவும் இஸ்லாத்தில் இணையாதிருந்தவர்கள் இஸ்லாத்தின் பற்றுதல் கொண்டிடவும் இவர்களால் மற்ற முஸ்லிம்களுக்கு தீங்கு நேராதிருக்கவும் இவர்களுக்கு ஜகாத் பணத்திலிருந்து உதவி செய்யப்பட்டு வந்தது. 5 ஃபிர் ரிகாபி அடிமைகளை விடுவித்திட என்று கூறியிருப்பதால் அடிமையாக இருப்பவரை அவருடைய எஜமானனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பின் அப்பணத்தை ஜகாத் பொருளிலிருந்து கொடுத்து அவ்வடிமையை விடுதலை செய்யலாம். 6 அல் காரிமூன்
கடன்பட்டோர் இவர்களது சொத்துகளிலிருந்து இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள கடன்களை கொடுத்தால் மீதியுள்ள சொத்து ஜக்காத் விதியாக வேண்டிய அளவை விட குறைந்திருக்கும். இவர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். மேலும் அவர்களுடைய சொத்திலிருந்து தன் கடன்கள் கொடுத்தது போக ஜக்காத் விதியாகும் அளவு அவரது சொத்தில் மீதமாகுமானால் அவருக்கு ஜக்காத் கொடுப்பது கூடாது. ஆகவே கடனை நிறைவேற்ற எந்த சொத்தும் எந்த வசதியும் இல்லாத கடன்காரர்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து கடனை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும். வெள்ளத்தால் பொருள் இழந்தவர், தமது குடும்பத்தாருக்கு செலவு செய்து கடன்பட்டோர் ஆகியவர்கள்தாம் அல் காரிம் கடன்காரர்கள் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். இவர்களுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். 7. ஃபீ சபீலில்லாஹ் என்னும் சொல்லானது தீனுக்கு இசைந்த அனைத்து வகையான நற்செயல்களையும் பொதிந்ததாகும். ஆயினும் பொதுவாக இதனை கூறின் இது தீனை காத்திட போரிடுவதையே குறிப்பிடும். எனவே அதற்குரிய பணத்தை அல்லது வாகனம் முதலிய வசதிகளை இழந்துவிட்டதன் காரணமாக போருக்கு செல்ல முடியாமலும் இஸ்லாமிய படையில் சேர்ந்து கொள்ள இயலாமலும் ஆகிவிட்ட போர் வீரர்களுக்கு ஜக்காத் பணத்தை கொடுத்து உதவலாம். 8. இப்னு சபீல் வழிப்போக்கர் தமது சொந்த ஊரில் அதிக சொத்துடையவராக இருந்திடனும் அவர் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது பிரயாணத்தில் வழிப்பறி அல்லது பொருள் பணம் தவறிப்போதல் இதுபோன்ற பாதிக்கப்பட்டவருக்கு ஜக்காத் பணத்தை கொடுத்து உதவலாம். இந்த 8 வகையினரில் முஅல்லஃபத்துல் குலூபுஹும் என்ற வகையினர் இப்பொழுது இல்லை. இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என சஹாபாக்களால் இஜ்மா ஏற்பட்டுள்ளது. மீதியுள்ள 7 வகையினரில் ஏதேனும் ஒரு வகையினருக்கோ பல வகையினருக்கோ ஜக்காத் கொடுக்கலாம். இது ஜக்காத் கொடுப்பவர்கள் விருப்பத்தை பொறுத்ததாகும். இங்கு 7 வகையினரில் எவருக்கேனும் ஒரு பிரிவினருக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. நூல் தப்சீருல் ஹமீத்